श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. ஸ்ரீ கோதாஸ்துதியில 15வது ஸ்லோகத்துல போதைக்கும் எம்பெருமானுக்கும் மாலை மாற்றினதை அனுபவிச்சோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல மங்களவாத்தியம் முழங்கணும். அந்த மங்களவாத்தியம் எப்படி முழங்குறதுங்கிறத பார்க்கலாம். त्वन्मौलितामणि विभो शिरसा गृहीते स्वच्छन्दकल्पितसभीतिरथप्रमोदाः मञ्जुस्वनामधुलिहो विदधु स्वयं ते स्वायंवरं कमपि मङ्गलतूर्यघोषम्. இதில் மங்கள வாத்தியம் அப்படின்னுட்டு சொல்கிறா. மங்களவாத்தியம் முழங்கணும். கல்யாணம்னா மங்களவாத்தியம் முழங்கிறது சகஜம்தான். அதையே நாச்சியார் திருமொழியில் சொல்லியிருக்கா இல்லையா, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத அப்படின்னு. அந்த மாதிரி மத்தளம் கொட்டணும். அதுக்கு வண்டுகள்லாம் வருதான். எப்படி வருது? தாயாரோட சுயம்பரத்துக்கு வண்டுகள் வந்துருக்கு. அதுவும் சுயம்பரம் அப்படின்னா ஆண்டாள் பிராமண பொண்ணே சுயம்பரம் உண்டோ அப்படின்னா, அதாவது க்ஷத்திரியர்களுக்கு சுயம்பரம் உண்டோ, ஏன்னா அவள்லாம் அரச பரிபாலனத்துக்கு தகுந்த மாதிரி சுயம்பரம் பண்றது உண்டோ. அதே அது க்ஷத்திரிய பெண் ருக்மிணி அவளுக்கு நடத்துது. சரி, அடுத்தது நப்பின்னைக்கும் நடந்தது. நப்பின்னை ஆயர்குலம் இருந்தாலும் நடந்தது. அடுத்தது பிராமண பொண்ணு ஆண்டாள், இவளுக்கு நடக்கிறதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கண்ணன் யார் தன்னை விடாத நினைச்சுண்டு அவ்வளவு பரிபக்தியோட இருக்காளோ அவளை இவா 3 பேரும் அந்த மாதிரி இருந்ததுனால இவளை கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இந்த ஆண்டாள் தன் சூடிக்கொண்ட மாலையா எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு எம்பெருமான் தன்னுடைய திருமுடியில அதை சூட்டின்னுட்டான். அது எப்படி இருக்கான்? சாதாரணமாகவே ஆண்டாளுடைய திருமுடி குழல் கற்றையில வாசனை இயற்கையாகவே இருக்கு. அவள் சூடிண்ட மாலையில அந்த கூந்தலுடைய நறுமணம் இருக்கு, இந்த பூவோட நறுமணமும் இருக்கு. சேர்ந்து அந்த பூவோட வாசம் அவ்வளவு சொல்ல ஒண்ணாத அளவுக்கு இருக்கான். அப்படி இருக்கிற போது அதுல தேனும் நிறைய சொடியறது. இது எல்லாத்தையும் வண்டுகள் பார்த்துது. ஆஹா, எவ்வளவு நன்னா இருக்கே இந்த புஷ்பம், வாசனையும் அவ்வளவு நன்னா இருக்கே, அப்போ இதுல தேனும் நிறைய இருக்குமே அப்படின்னு வண்டுகள் அத்தனையும் அந்த கிரீடத்துல சூடி இருக்கிற அந்த சூடி கலைந்த மாலைய சுத்தி சுத்தி வருதான். அதுவும் சும்மா சுத்தல, ரேன்னு ரீங்காரம் விட்டு சுத்துறதான். அந்த ரீங்காரம் என்னது அப்படின்னா, அந்த சுத்துறது மாலைய சுத்தி சுத்தி வர்றது அப்படிங்கிறது பெருமாளை நம்மள தாயார பிரதட்சணம் பண்ணும்போது சோஸ்திரம் சொல்லிண்டே பிரதட்சணம் பண்ணணுங்கிறத நமக்கு சொல்லி காமிக்கிறது. அது அந்த ரீங்கார சத்தம் பிரதட்சணம் பண்ணிண்டே சோஸ்திரத்தை சொல்லிண்டே பிரதட்சணம் பண்றதான். அந்த ரீங்கார மொழிதான் இந்த சுயம்பரத்துக்கு மங்களவாத்தியமா இருக்கு அப்படிங்கிறார். அப்படி அந்த ரீங்காரத்தோட மங்களவாத்தியம் முழங்கிறது வண்டுகள். அப்போ இயற்கையாவே எதுவும் ஏற்பாடு பண்ண வேண்டாம், இயற்கையாவே வண்டுகளே மங்களவாத்தியத்தை முழங்கிடுத்து. இந்த திருக்கல்யாணத்துல விருந்து தேன் கிடைச்செடுத்தோ, அடுத்தது மங்களவாத்தியம் வண்டுகள் ஒழிச்செடுத்தோ. ஸோ ரொம்பவும் தேசிகன் ரசிச்சு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். நம்மளும் வண்டுகள் கிட்டேந்து கத்துப்போம் எப்படி பிரதட்சணம் பண்ணும்போது சோஸ்திரத்தை சொல்லிண்டே பண்ணணும் அப்படிங்கிறத. இன்னொன்னு, அது தாயாரோட கிரீடத்தை பிரதட்சணம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, எதுவா இருந்தாலும் முதல்ல தாயார்கிட்ட போய் நம்ம புருஷகாரம் பண்ணுன்னு தாயார்கிட்ட வேண்டிக்கொண்டு
அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்டேயே போகணும். அப்பத்தானே நமக்கு மோட்சமும் கிடைக்கும். அதையும் இந்த வண்டுகள் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இந்த பெருமாளுக்கு எதுக்கு இத்தனை பேர் இருக்கா அப்படின்னுட்டு சில பேர் நினைப்பா. ஆனால் ஒரு கதை ஒன்று, கதையில் நடந்த சம்பவம் இது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு பட்டர் மத்தியானத்தில் நினச்சிக்கிறாராம், பெருமாளுக்கு எதுக்கு இத்தனை தேவிமார்கள் இருக்கா அப்படின்னு. அப்போ அவர் நினைக்கிற போது அன்னைக்கு ராத்திரி கனவுல வந்து பெருமாள் விளையாடுறாராம். எப்படி விளையாடுறார் பாருங்கோ. வந்து பட்டர்கிட்ட வரார். வந்த உடனே அந்த பட்டரும் பெருமாள் குழந்தையா வரான், கண்ணன் குழந்தையா வரான். அப்படி குழந்தையா வரபோது குழந்தைக்கு சாதம் எல்லாம் ஊட்டி வெண்ணெய் எல்லாம் ஊட்டி கண்ணனுக்கு எல்லாம் பண்றார். பண்ணினதும் அவர் அந்த குழந்தைய தோல்ல தூக்கிண்டு தன்னுடைய தெரிஞ்ச ஆங்களுக்கெல்லாம் போறார். அப்போ தன்னுடைய ஹிந்து மதம் இல்லாத இன்னும் யாரோ அவருக்கு தெரிஞ்ச ஆத்துக்குள்ள போயிட்டார். அப்போ அவ மதிக்கவே இல்லையாம் கண்ணனை. சரின்னு பட்டருக்கு கோவம் வந்துடுத்து. இப்படி கண்ணனை கூட்டின்னு வந்திருக்கேன், மதிக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இந்த வெள்ள கோபுரம் வழியா தவிட்டர வாசல் கிட்ட வரார். வரபோது அப்படியே 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் புசு புசுன்னு விஷத்தை கக்குறானாம். அப்படியே பயந்து போய் வெளிரி படுத்து அந்த பட்டருக்கு. அதுக்கப்புறம் அவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் பயந்து போன பட்டர்கிட்ட கண்ணன் கேட்குறானா, ஏன் அப்படி புசு புசுன்னு ஆதிசேஷன் பண்ணினா தெரியுமா இல்லையோ? நீ வந்து நம்ம மதம் இல்லாத இன்னொரு வீட்டுக்கு கூட்டின்னு போனியோ இல்லையோ, அதனால ஆதிசேஷனுக்கு அது பிடிக்கல. அதனால அப்படி நச்ச விஷத்தை கக்கினான். நான் மட்டும் உன்கிட்ட இல்லைன்னா நீ பஸ்பமா போயிருப்ப. நான் இருந்ததுனால அது உனக்கு புஷ்ப மாதிரியா பொழிஞ்சுடுத்து அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அங்கிருந்து பெருமாளை தோல்ல வச்சுண்டு இதுக்கு வராராம், விஸ்வக்சேனர் சன்னதி கிட்ட போறாராம். அங்க போகும்போது விஸ்வக்சேனர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த 4 கால் மண்டபத்துல இவர் நிக்கிற பொழுது நில்லு அப்படின்னு குரல் வருது. சரின்னு நிற்கிறார் பட்டர். அப்போ சொல்றாராம், நீ வந்து நினைச்சி இல்லையோ எனக்கு எதுக்கு இத்தனை நாச்சிமார்கள் அப்படின்னு. அந்த இடத்துக்கிட்ட துலுக்க நாச்சியாருடைய சன்னதி இருக்கு. அப்போ அந்த இடத்துல சொல்றாராம் பெருமாள், நீ நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லை. அந்த துலுக்க நாச்சியார் கூட எங்கூட அவ விளையாடின்னு இருக்கா. எப்பவுமே அவ விளையாடின்னு இருப்பா. அவ எங்கூட விளையாடின்றே இருக்கிற பொழுது நானும் அவ கூட விளையாடுவேன். அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணிட்டா, என்ன அந்த 4 கால் மண்டபத்துக்கிட்டேந்து என்னை பிரிகிற தருவாய் வரப்பொழுது, ஒரு குழந்தைய பிரிஞ்சா அம்மாவோட தவிப்பு எப்படி இருக்கும், அப்படி உயிர் தவிப்போட இருப்பாளே, அந்த மாதிரி அவ தவிச்சா. தன்னோட உயிர் போகும்படியே கூட ஆயிடுத்து அவளுக்கு. அப்படி இருக்கிற பொழுது ஒரு தாயோட பரிவும் ஒரு சகோதரியோட வாஞ்சையும் ஒரு சுத்தமான அன்பும் கொண்டு யாரெல்லாம் எங்கிட்ட வராளோ நீ அவளெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். நீ மத்தியானம் நினைச்சியே காமத்தோட இத்தனை பேர் வராளே அப்படின்னு, அது மாதிரி கிடையாது. அந்த மாதிரி அவள்லாம் எங்கிட்ட சேரல. காமம் குரோதம் இதெல்லாம் உங்களுக்குத்தானே தவிர்த்து என்கிட்ட அன்போட இருக்கிற என்னையே நினைச்சுண்டு இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி கிடையாது. இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் விளையாடினானா. அந்த மாதிரி இங்க இத்தனை பேரும் ருக்மணி ஆண்டாள் எல்லாரும் பெருமாள் கிட்ட அன்போட வந்ததுனால எம்பெருமான் அவளை ஏத்துன்னு இருக்கான், அவளெல்லாம் கல்யாணம் பண்ணின்னு இருக்கான். அதே மாதிரி இந்த வண்டுகள் எல்லாம்
அந்த பூவை சுத்தின்னு வர்றது எப்படி இருக்குன்னா, செங்கமல பூவிர் தேன் உண்ணும் வண்டே போல் அப்படின்னு, செங்கமல பூவில் தேனை சொரிஞ்சா எப்படி அந்த வண்டுகள் எல்லாம் சுத்துமோ அந்த மாதிரி சுத்தின்னு இருக்கா. இதையே பெரியாழ்வார் தன்னுடைய நீராட்டல்ல அவ்வளவு புஷ்பங்களையும் கொண்டு வந்து உனக்கு நான் சேர்த்திருக்கேன், நீ நீராடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அதே ஸ்ரீ வெங்கடாத்வரி லக்ஷ்மி சஹஸ்ரம் சௌந்தரிய ஸ்தபகத்துல 16வது ஸ்லோகத்துல சொல்றார், சுரைர் திவ்யைர் ஆம்ரேடித சஹஜ சௌரப்த சுபகம் கதம் கசம் தே கல்யாணி பிரமதி பரிதோ பிருங்க நிசயக திருவம் தத்தாரோப்யம் ஸ்வயமபி லஷன் ஜங்கிருதிமிஷாத் ஸ்துவன் பிராதக்ஷிண்ய கிரமம் அகில மாத கலயதிஹி அப்படிங்கிறார். அதாவது கல்யாணிங்கிற வார்த்தையை முதல்ல போட்டுட்டார். கல்யாணம் இல்லையோ, அதனால கல்யாணி ஓன் கூந்தல்ல இயற்கையாவே மனம் இருக்கு, என்ன அதோட சேர்ந்து நீ சூட்டின்னு இருக்கிற பூவுலையும் மனம் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து அவ்வளவு மனம் வீசுறது. அந்த வாசனைய பார்த்துட்டு அதுல வர தேனும் பல மடங்கா இருக்கும் அப்படின்னு வண்டுகள் எல்லாம் அதை வந்து ரீங்காரம் விட்டுருக்கு. எல்லாத்தையும் சாதாரணமா ரீங்காரம் இடல, அதை பிரதட்சணமா ரீங்காரம் விட்டுருக்கு. அந்த வாசனையில ஈர்க்கப்பட்டு அந்த தேனை குடிக்கிறதுக்கோசரம் அது வந்தது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த வண்டுகள் அந்த கூந்தலோட கருமைக்கும் அதுல இருக்கிற அந்த பூவோடைய அழகுக்கும் அதுல வர வாசனைக்கும் அந்த தேனுக்கும் மயங்கி அதுல வந்து இருக்கே தவிர்த்து அப்படியே வந்தாலும் அவைகள் என்ன பிரதட்சணம் பண்ணிண்டே ஸ்லோகத்தை சொல்லிண்டே வருது. அப்படி அது பிரதட்சணம் பண்றதுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து சாரூபியம் அப்படிங்கிற மோட்சம் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மியை சோஸ்திரம் பண்ணி பிரதட்சணம் வந்து அவளுடைய புருஷகாரத்தை பெற்றுண்டா தானே கிடைக்கும். அதே மாதிரி இந்த வண்டுகள் நமக்கு தாயார்கிட்ட முதல்ல புருஷகாரம் பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம சோஸ்திரத்தை சொல்லிண்டே பிரதட்சணம் பண்ணணும், அவள் மனசு குளிரணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காமிக்கிறது, அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அப்படின்னுட்டும் இந்த ஸ்லோகத்து மூலமா ஸ்ரீ தேசிகன் ஆண்டாளுடைய ஸ்வயம்வரம் திருமணத்தை அனுபவிச்சு நமக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கார். அடுத்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத அடுத்ததுல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.